இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 70. இந்த எபிசோட்ல எனக்கு வேற எதை பத்தியும் பெருசா பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரே ஒருத்தரை பத்தி தான் பேசணும். ஏன்னா இன்னைக்கு சண்டே எபிசோடு. நான் இப்ப யாரு அந்த ஒருத்தர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றாருல, எத்தனை வாட்டிக்கு உங்களுக்கு சொல்றது புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு 70 நாள் ஆயிடுச்சுங்க. சேம் டயலாக நாங்க சொல்றோம். எத்தனை வாட்டி சார் உங்களுக்கு சொல்றது? 70 நாள் ஆச்சு சார். உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்களேன்னு ஒரு ஆன்டியை செட் பண்ணி ஆடியன்ஸ்ல இருந்து கேள்வி கேட்க வச்சுட்டு விமர்சனங்களை வரவேற்கிறோம். எங்க வரவேற்றீங்க? அது உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் நிறைய இருக்கு, டிஆர்பிக்காக, அவ்வளவுதான். அது என்ன சொல்றாங்கிறத கேட்கறதோ, ஒருவேளை இது தப்பா இருக்கோ, ஒருவேளை அவங்களுக்கு அது பிடிக்கலையோ. எங்க உங்க பிக் பாஸ் ஆடியன்ஸ் தனி, ரிவ்யூ பண்ற நாங்க தனியா? நாங்க தாங்க அந்த ஆடியன்ஸ். எபிசோட் முழுக்க உழப்பி வச்சிருக்காங்க. என்ன பேசுறோம்னு கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இவர் அவங்க சொல்றதான் பேசுவாரு, அவங்க சொல்றதான் பேசுறாரு. ஒரு ஷோக்கு வரும்போது சார் வாங்குறீங்களா சார் 50 கோடி 60 கோடி கையை நீட்டி வாங்குறீங்களா, அதுக்கு கொஞ்சமாவது நியாயமா இருங்க சார். 50 கோடி இடத்துல இப்படி பேச முடியாது, இப்படி பேசினா என்னன்னு கேட்கலாம். இப்ப 50 கோடி ஒரு சம்பளம் வாங்குறீங்க படத்துக்கு. அந்த டைரக்டர் வந்து அவர் சொல்ற எல்லா சீனையுமே அப்படியே நடிச்சிருக்கீங்களா? உங்களோட இம்ப்ரோவைசேஷன் எதுவும் இல்லாம, சார் கொஞ்சம் இப்படி பண்ணிக்கட்டுமா, சார் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கட்டுமா, சார் இதுக்கு நான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணேன். அதே மாதிரிதான் சார் இதுவும் ஒரு தொழில். இது உங்களுக்கு என்ன கடன்ல பண்ணி கொடுங்க நான் கேட்குறாங்க. வாங்குறீங்கல்ல, அங்கே கொடுக்குற அதே ஒரு ரிசர்ச்சையும் அந்த ஷோவுக்கு தேவையான ஒரு சில ஹோம்ஒர்க்கையும் பண்ணுங்களேன் சார். இப்படி ஒரு நடந்திருக்குன்னு அவங்க சொன்னால் அதை வந்து ஏன் இப்படி பண்ணுன்னா அப்படி பேசிட்டு போயிடுறது. அங்கே போய் பார்த்தா நீங்கள் ஷோவே பார்க்கல. ஹிந்தில எல்லாம் அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்றாங்க, சல்மான் கான் வந்து நிறைய நேரம் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் உட்காந்து பாப்பாரு ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி. அதனாலதான் அவருக்கு இறங்கி அவங்களோட அவ்வளவு கோவம் வருது, அவங்க மேல பத்தி கோவம் வருது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்களோ அது ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி அவரும் பாக்குறாரு. உங்களுக்கு ஏன் எங்களுக்கு வர்ற கோவம் வர மாட்டேங்குதுன்னு இப்பதான் தெரியுது. இவங்க அந்த குறிப்பிட்ட கிளிப்பிங் மட்டும் பாப்பாங்க. கோவம் வர வேண்டியதெல்லாம் எங்களுக்கு காட்டுறது. போஸ்ட்டுக்கு வந்து அவர் அதை பார்த்துட்டு இதுக்கே இப்படி கோவப்படுறாங்க, ஃபுல்லா பார்க்கணும்ல சார். இப்ப எங்களை மாதிரி லைவ் எல்லாம் பார்க்காதீங்க சார். ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் தான் சார் போகுது. அதுல இந்த லவ் கண்டென்ட் அதெல்லாம் விட்டீங்கன்னா ஒரு எபிசோட்ல கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் இருக்கு சார். 50 கோடி 60 கோடி வாங்குறவங்களுக்கு ஒரு நாள் 30 மினிட்ஸ் அதை உட்காந்து பார்க்க முடியாதா? ஏன்னா அது உங்களோட பொறுப்பு இல்ல. சாட்டர்டே போய் நீங்க அதுக்கு சம்பந்தம் ஏதாவது பேசணும்ல. அப்படி அவர் பார்த்திருந்தா பாருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கோம். நீங்க பார்க்கல, அதுல இருந்து இப்ப தெரியுது. நீங்க இவ்வளவு பிளண்டா ஹோஸ்ட் பண்றதை பார்க்கும் போதே தெரியுது நீங்க எபிசோட் பார்க்கறதே கிடையாது சார். சாட்டர்டே காலையில சாமியை கும்பிட்டு வேலைக்கு வர வேண்டியது, அவங்க வந்தவொடனே சார் இப்படி இப்படிலாம் நடந்தது, இதான் ஸ்கிரிப்ட்னு ஒரு 2 கிளிப்பை காட்டுவாங்க போல இருக்கு ரீல்ஸ்ல வர்ற மாதிரி. அப்படியா இதுவா இப்படி என்ன பேசணும்? நீங்க போங்க சார், நாங்க காதுக்குள்ள அந்த கத்துறோம், டாக் பேக்கை போட்டு வந்துட வேண்டியது. அவங்க சொல்ல அது அப்படியே ஒப்பிக்க வேண்டியது. உங்க பேர் தான் சார் போகுது வெளியே. பாருங்களேன், ஒரு வீடியோவுக்கு இன்ட்ரோக்கு பதிலாக உங்களோட ரோஸ்ட் தான் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. தேவையே இல்லாம இந்த வீட்டு தலையில ஒரு ஃபன் டாஸ்க் ஒன்று விளையாண்டாங்கல்ல, கண்ணை கட்டிட்டு போல் விளையாடுறது, அதுக்கு ஒரு குறும்படம் கேட்டோமா? இப்ப அதெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா நீங்க விளையாண்டது அவ்வளவு நல்லா இருந்தது, அதை நீங்களே பாக்கணுமா இல்லையா? பாருங்க. ஏன் பாக்கணும்? எதுக்கு பாக்கணும்? அவங்க அவுட் ஆயிட்டு வந்து வெளியே உட்காந்து பாப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பாக்கல. இப்ப அமித் எல்லாம் பாக்கல, கடைசி வரைக்கும் போன அமித் பாக்கல, பாவம். அதனால நாங்க போட்டு காட்டுறோம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ். இந்த டாஸ்க்ல கோர்ட்ல டெக்கோரம் எங்கேயுமே நான் பார்க்கல. இந்த டெக்கோரம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நிறைய பேர் இருந்துருச்சு. பார்வதி, வினோத். பார்வதி சொல்லுங்க, எல்லாரும் அவங்க மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. பார்வதி, உங்களுக்கு டெக்கோரம் என்னன்னு தெரியுமா? ஷுவரா தெரியும் சார். எப்படி? என் ஃபேமிலியில எல்லாருமே கிரிமினல் அட்வொகேட்ஸ், எனக்கு நல்ல டெக்கோரம்னா என்னன்னு தெரியும். தெரியுமா? பார்வதியை சைலண்டா இருங்கன்னு சொன்ன ஜட்ஜஸ் எல்லாம் யாருங்க? ஜட்ஜா வேஷம் போட்டு அத்தனை பேரும் கை தூக்குனாங்க. என் பங்குக்கு நான் சைலண்டாருன்னு எல்லா ஜட்ஜும் சொன்னோம். ஏன் பார்வதி அவ்வளவு துள்ளுறீங்க? எஃப்டே துள்ளுனா மட்டும் அதெல்லாம் துள்ளாத எஃப்டேன்னு சொல்றீங்கல்ல, உங்க துள்ளல் மட்டும் ரொம்ப அழகா இருக்குன்னு நினைப்பா? ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப் சார். இப்ப என்ன பண்ணணும் நாங்க? இது உங்க வீடு கிடையாது பார்வதி. நீங்க உங்க வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு இது உங்க வீடும் கிடையாது, உங்க ஸ்பேஸும் கிடையாது. உட்காருங்களா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பார்வதியை கிழிச்சிட்டேன். இதுக்கு அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க என்ன கிழிக்க சொல்லக்கூடாது. செல்ல குட்டி வலிக்கும்ல, நான் அடிக்க மாட்டேன். நீங்க ஆன்சர் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பார்வதி. உட்காருங்க. ஆஹா, அன்னைக்கு பிரஜனுக்கு என்ன சொன்னீங்க? ஒரு சேர் எடுத்து வாப்பா, ரொம்ப நேரம் போகும் போல இருக்கு. அப்புறம் நம்ம வாட்டர்மேனுக்கு என்ன சொன்னீங்க? நீங்க பதில் சொல்ற வரைக்கும் இந்த ஷோ நகராது சார். உட்காந்துங்கல்ல,
பார்வதிக்கு மட்டும் நான் என்ன கேட்டாலும் நீ பதில் சொல்ல மாட்டேன்னு தெரியும், உட்காரு. பார்வதி மாதிரி ஒரு கண்டெஸ்டன்ஸ் எவ்வளவு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், உட்காருன்னு ஒரு ஹோஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு ஹோஸ்ட் அதை நார்மலைஸ் பண்றாரு. அவருக்கு அது அட்வான்டேஜ் இன்னமும். அப்ப இந்த வாரம் நல்லா ஆடுவாங்க. நல்லா ஆடும், நல்லா ஆடும். ஏன் சார் மற்றவங்க கிட்ட காட்டுற ஒரு கோவத்தையும் ஒரு வீரியத்தையும் வாய்ஸ்ல தெரியுற அந்த ஒரு மாடுலேஷனை கூட பார்வதி கிட்ட அவ்வளவு ஃபோர்ஸா காட்ட மாட்டேங்கிறீங்களே, ஏன் தெரியவில்லை. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியவில்லை. அப்புறம் கானா வினோத் சார் இந்த கோர்ட்ல எழுந்து பேசினது அதுதான் டெக்கோரம் இல்லையானு. எப்பா இவருக்கு டெக்கோரம்னாலே என்னன்னு தெரியலையாப்பா. ஏங்க ஒரு கோர்ட்ல அநாகரிகமா கத்துறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னது டெக்கோரம்னா என்னன்னு தெரியலன்னு நீங்க கேட்கல. எந்திரிச்சு கத்துனதுதான் அநாகரிகம்னா ஒரு அதான் அநாகரிகம். சும்மா நடிக்காதீங்க தெரியாத மாதிரி. உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு யாருமே சொல்லலன்னு சொல்லாதீங்க. அவர் கேட்கிறாரு, அவருக்கு யாருப்பா சொன்னீங்க சார்? நாங்கள் சொன்னோம் சார் கத்தாதீங்க. அப்போ இவ்வளோ பேர் சொல்லும்போது அதை கேட்கலையே, அப்புறம் டெக்கோரம்னா என்னன்னு தெரியாது அப்படி இப்படின்னா என்ன வினோதா தான். உங்கள் கவுண்டருக்கும் காமெடிக்கும் பாட்டுக்கும் நான் அதை ரொம்ப ரசிக்கிறேன். ஆனால் இந்த வீட்டில் நாங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் உங்கள் கவுண்டர் அதெல்லாம் கொடுங்க, அதை ரசிப்போம். பட் டாஸ்க்குன்னு வந்தால் நீங்கள் டாஸ்க்கு மரியாதை கொடுக்கணும். ஹவுஸ்மேட்ஸுக்கு எல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் இந்த முறை விளையாண்டது அந்த கோட் டாஸ்க்கு வெறும் 5% தான், 95% மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அதை ஒரு கோட் மாதிரி நினச்சி அது ஒரு கோட் மாதிரியே எங்களுக்கு இப்போ ஒரு படத்துக்கு போகிறீங்க, அங்கே ஒரு டேரக்டர் இருக்காரு, ஒரு கோட் சீன் நடிக்க சொல்கிறாரு, டேரக்டர் பேச்சை கேட்காம நீங்கள் கத்திக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை சார் அவர் பேச்சை எடுத்து தான் நடிப்போம். அப்போ அங்கே நடிக்க முடியுது, ஏன் சார் இங்கே நடிக்க முடியல? ஏன்னா அது ரியாலிட்டி படம் கிடையாது சார், அது படம். இதுக்கு நீங்கள் ரியாலிட்டி சொல்லி பேர் வச்சிருக்கீங்க. அங்கே அவங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுத்து கதையை எழுதி டேரக்டர் ஒன்று சொல்ல மாட்டார். இங்கே அவங்க நேம் டேமேஜ் ஆகிற மாதிரி இது நடக்குது. எக்ஸாம்பிள் கொண்டு வரும்போது கூட கொஞ்சம் பார்த்து கொண்டு வாங்க சார். படமும் இதுவும் ஒன்னா, உங்களுக்கு ஒன்னா இருக்கலாம், ஏன்னா உள்ள ஸ்கிரிப்ட் போகுது போல இருக்கு. நாங்க அதை ரியாலிட்டி ஷோவா தான் பாக்குறோம். அங்க ஸ்கிரிப்ட் கொடுத்து டைரக்டர் இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. இங்க ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்களா? டேரக்டர் யாரும் வச்சிருக்கீங்களா உள்ள எப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறது? இல்ல. அப்ப இதுவும் படமும் எப்படி சார் ஒன்னா? அப்ப ரியாலிட்டி ஷோங்கிற பேரை மாத்துங்க, பிக் பாஸ் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுங்க. சும்மா எக்ஸாம்பிள் எடுத்து வரலன்ட்டு சும்மா வளரிக்கிட்டு கிடக்க வேண்டியது. அவர் சொல்றாரு, இது ஒரு கோட் மாதிரி நீங்க நினைச்சு இது ஒரு கோட்டாவே டாஸ்கை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பார்க்க எப்படி இருக்கும்? டெக்கோரம் மெயின்டைன் பண்ணி அது ஒரு பார்க்கவே அப்பா ஒரு கோட் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு அந்த கோட்டோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா பார்க்க எப்படி இருந்திருக்கும். நான் பிரேக்கு போயிட்டாரு. பார்வதி சாண்டாட்ட கேக்குது, நான் அப்படி என்ன பண்ணேன் கோட்ல? அடே பாவி, உனக்கு சத்தியமா தெரியலையா பார்வதி? உனக்கு அப்ப செல்ஃப் ரியலைசேஷனே இல்லையா? நீ பண்றது நார்மல்னு உனக்கு தெரியுதா? மத்தவங்க யாராவது உன்ன மாதிரி கத்துறாங்களா? இல்ல உன்ன மாதிரி ஒரு 2-3 பார்வதி இந்த வீட்டுல இருக்குப்பா அப்படின்னா உனக்கு நான் பண்ற மாதிரிதான் அவங்களும் பண்றாங்க, அப்ப அவங்களையும் கேட்கறாங்கன்னு உனக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். இந்த உலகத்துல உன்னை கொண்டு எங்க விட்டாலும் நீ குரூப்ல டூப்பு தனியா தெரிவேன். ஏன்னா உன் குணமெல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கேஜா உன்கிட்ட மட்டும்தான் பார்வதி இருக்கு இந்த உலகத்திலேயே. உனக்கே டவுட் வருது. சாண்ட்ரா என்ன கேக்குது, அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? சாண்ட்ரா எம்மா நீ நிறைய பண்ணம்மா. அப்படியா பண்ண? ஆமா, உனக்கு தெரியலையா கோர்ட்ல நீ என்னென்ன பண்ணன்னு? அப்ப விக்ரம், பார்வதி நீ டாஸ்க்னு இல்ல பார்வதி, நீ ஜெனரலாவே கொஞ்சம் அனாயிங்கான பொண்ணு தானே. நோ ஐ அம் நாட். என்ன ஐ அம் நாட்? ஆமா நீ ஜெனரலாவே அனாயிங் தான். பொண்ணுங்கிறதெல்லாம் செகண்டரி. முதல்ல நீ அனாயிங்கான ஒரு ஜந்து பார்வதி, அது அப்புறம் யோசிப்போம். இந்த பொண்ணு பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் நீ ஒரு அனாயிங்கான ஹியூமன். உனக்கு எத்தனையோ ஷோ போயிருக்கு இல்ல பார்வதி, சர்வைவருக்குலாம் போன இல்ல, அங்கேயே தெரியலையா உனக்கு? தெரியலையா? நீ போற இடமெல்லாம் பிரச்சனை வருது, உன் கூட மத்தவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அப்ப மத்தவங்க தான் தப்பு இல்ல. ஒரு ஸ்கூல் ட்ரிப்புக்கு போயிட்டு ஒரு இடத்துல தொலைஞ்சிரும் ஒரு பொண்ணு, மைக்ல போய் அனௌன்ஸ் பண்ணும், என் கூட வந்த 30 பேர்ல 29 பேர் தொலைஞ்சிட்டாங்க, நான் மட்டும் பத்திரமா இருக்கேன். அப்படித்தானே பார்வதி மட்டும்தான் கரெக்ட். பார்வதியில சண்டை போடுற எல்லாரும் நாட் கரெக்ட், நீங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது. என்ன பார்வதி அவர் புட்டு வைக்கிறாரு விக்ரம். பார்வதிக்கு பதில் சொல்ல முடியல. நீ இப்படி பண்ற பார்வதி, லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்ப பார்வதி, குறுக்க இன்டர்ஃபியர் பண்ணுவ பார்வதி, நாங்க ஏதாவது இன்டர்ஃபியர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவ பாரு, அதே நீங்க பண்ண பார்வதி அப்படி எல்லாம் கேட்டோன்னே எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லிட்டாருப்பா. இதுதான் பார்வதி, ஏத்துக்க முடியாது. You cannot accept any criticism on you. நீ அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்ட பார்வதி. அப்புறம் உட்கார்ந்து உனக்கு டவுட் வேற வருது, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், நீ என்ன பார்வதி பண்ணல, எல்லாம் பண்ற பார்வதி. ஆனா சொன்னா ஏத்துக்க மாட்டேங்குது. ஒரு சண்டை, வஞ்ச புகழ்ச்சி, அழுகை, கோபம், கஜகஜா எல்லாம் பண்ற. இருட்டு ரூம் வரைக்கும் ரூல்ஸ் பிரேக் பண்றது முதற்கொண்டு ஒரு கண்டெஸ்டன்ட் பண்ணக்கூடாத
இப்படியெல்லாமா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சகலதும் பண்ற ஒரு ஃபுல்ஃபில்டான பேக்கேஜ் வந்து நீங்க தான். அதுல உங்களுக்கு டவுட் வேற வந்துச்சு பாருங்க, ஆளை விடுமா. அதுக்கப்புறம் பிரேக்குக்கு போனவர் வர்றாரு, வந்து ஒரு கேஸா இவர் விசாரிக்கிறாரா. ஆல்ரெடி விசாரிச்சு தூசி தட்டின கேஸை இவர் தூக்கிட்டு வர்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் பார்வதியும் அரோராக்கும் ஒரு கேஸ் போட்டாங்கல்ல, இந்த லவ் ட்ரையாங்கிளை பத்தி. அதுல கமருதீன் வந்து லாயர். அப்ப கமருதீன் சொல்றாரு, சார் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லாயருங்கிறதுனால எனக்கு பேச வரல சார், அதனால தான் கேஸ் தோத்துருச்சு. அப்படியா? அரோரா கிட்ட அன்னைக்கு கிச்சன்ல வச்சு ஒரு சண்டை போட்டீங்கல்ல, பல 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 கல அப்படின்னு சண்டை போட்டீங்கல்ல, அப்ப பேச தெரிஞ்ச கமருதீனுக்கு கோர்ட்டுக்குள்ள போனா மட்டும் ஏன் பம்முற? அது சார் அது தெரியல சார் அப்படின்னு அதுல ஒரு ரோஸ்ட். அமித் அவங்களுக்கு அந்த மைக் இஷ்யூ இருக்குல்ல, முட்டை டீ எல்லாம் கிடைக்கலங்கிற ஒரு கேஸ் போட்டாங்களே, அதுல பார்வதிக்காக ஆஜரானது நீங்க தானே? ஆமா சார், நான் தான் சார் ஆஜரானேன். அவங்க அப்படி பண்ணது தப்புன்னு அந்த வீட்டுல எதிர்த்து பேசிட்டு இருந்தது நீங்க. உங்களை லாயரா கூப்பிடும் போது அவங்களுக்கு லாயரா போய் ஆஜரா இருக்கீங்களே, உங்களை வச்சு அவங்க கேம் நகர்த்துறாங்கிறது உங்களுக்கு புரியலையா? பிக் பாஸ் சொன்னாரு, வீட்டுல இருக்கிற யாரும் உங்களுக்கு லாயர் வரலன்னா உங்க கேஸை நீங்களே வாதாடலாம்னு சொன்னாரு. அப்ப அதை கேட்கிறாரு. அமித்தோட மைண்டு ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளர்ந்துச்சான்னு கேட்டா எனக்கு தெரியல. எப்படி தன்னைத்தானே வர்ற அம்பை தள்ளி விடுறத விட்டுவிட்டு வர்ற அம்பை இப்படி நெஞ்ச கிழிச்சு குத்துன்னு காட்டுற மாதிரி ஒன்று சொன்னாரு. பிஜேஎஸ் கேட்டது, உங்களை வச்சு கேம் நடத்துறதுக்காக எதிர்ப்பா பேசிட்டு இருந்த உங்களே அந்த கேஸுக்கு லாயரா போட்டிருக்கும் போது அங்க போய் நின்று வாதாடுறீங்களே அமித், உங்களுக்கு அவங்க உங்களை வச்சு கேம் ஆடுறது புரியலையா? இல்ல சார், நீங்க தப்பா சொல்றீங்க சார், அவங்க என்ன கூப்பிடவே இல்லை சார், நான் தான் வாலண்டியரா போய் ஆஜரான. அது இருக்கிறத கேவலம். இத சொல்லிட்டு அவர் வந்து நிக்கிறாரு. விஜய் சேதுபதி ஆடியன்ஸுமே சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுல ஆடியன்ஸ்ல இருந்த முன் வரிசையில இருந்த ஒரு பொண்ணு வந்து தலையில கை வச்சிருச்சு. விஜய் சேதுபதிக்கு நானே பெரிய வளரல்றா, என்ன கேக்கிட்டே வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிய அப்படின்ட்டு உட்காருங்க அமித். ஓகே ஓகே சார். அவர் அமித்தோட மனசுல நான் சொன்ன பதில்ல விஜய் சேதுபதி ஆடி போயிட்டாருல, கல்கழித்து போயிட்டா மனுஷன். ஐயா, எவனாவது தன்னைத்தானே போய் அப்ரூவரா மாறுவான் ஐயா. அது ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். அந்த ஆளு ஷோ பார்க்க மாட்டா ஐயா, நீயா போய் ஆஜரானதெல்லாம் அந்த ஆளுக்கு தெரியாது. இவர் உண்மையா இருக்கணுமா? ஆமா, அவரே ஷோ பார்க்காம தான் வந்துகிட்டு இருக்காரு. நீங்க வந்து ஆமா சார் பார்வதி என்னைய வச்சு கேம் ஆடிச்சுன்னு சொல்லி அவர் குத்துன்னு தானே சார். அந்த இவருக்கு பயம், அந்த ஆள் ஷோவெல்லாம் பாயிண்டா பார்த்துட்டு வந்து நம்ம போய் சொன்னா பிடிச்சாரு. அந்த ஆளுக்கே தெரியாதுங்க. நீங்க பேச வச்சுதான் அந்த ஓ இப்படியா அப்படின்னு அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆதி ரைட் டு எஃப்ஜேகே. இங்கதான் சேதுபதியோட பிரில்லியன்ஸை நீங்க பாராட்டணும். ஆதி ரைட், ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வந்துருச்சு இல்ல, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏன் போய் அமித் கிட்ட ஒரு ஜட்ஜா ஏன் போய் சண்டை போட்டீங்க? இல்ல சார், அவர் வந்து இது ஏதோ உண்மையான சுப்ரீம் கோர்ட்டுன்னு நினைச்சிட்டு எடுத்து வந்த ஒரு என்னோட கட்சிக்காரர்களை எல்லாம் விசாரிச்சு இதை எக்ஸ்போஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் ஒத்துக்கிட்டாரு. கோர்ட் ரூல்ஸ் படி கேஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு சார். அதாம்மா, அப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சுல்ல, நீங்க ஏன் ஜட்ஜு கிட்ட போய் திருப்பி சண்டை போட்டீங்க? ரொம்ப தப்புமா. நீங்க போட்ட கேஸ், நீங்க எடுத்து போன கேஸ் எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க ஜட்ஜு கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டது ரொம்ப தப்புமா. அப்படின்னா என்ன அர்த்தம் சேதனா, ஒரு மணியில நினைப்ப சொல்லுவாராங்க. ஏன்னா இது ஒரு கோர்ட் டாஸ்க், அது ஒரு கோர்ட்னா நீங்க கோர்ட் மாதிரி பார்க்கணும். ஏன்னா அமித் வந்து உண்மையான ஜட்ஜ் இல்ல. அப்ப டாஸ்க்ல அவர் ஜட்ஜா இருக்காருன்னா நீங்க சொல்றீங்க ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜட்ஜு கிட்ட போய் பேசுறது தப்பு, சட்டப்படி நடந்துக்கணும். ஒத்துக்கிறீங்களா? இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதிராக எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க ஏமா இந்த கேஸை போடணும்னு நினைச்சீங்க? இல்ல சார், ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன் சார். ஒரு கோர்ட் டாஸ்க் வரும்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? இல்ல சார், ஏதாவது ஒரு டாஸ்க்ல அவன் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன் சார். சரி, ஸ்கூல் டாஸ்க், ஹோட்டல் டாஸ்க், அப்புறம் நாங்க ராஜா டாஸ்க், இந்த 3 டாஸ்க் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த 3 டாஸ்க்ல எப்படி இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க? எஃப்ஜே அந்த 3 டாஸ்க்லயும் பண்ண முடியாது சார். அப்ப எதுக்கு கோர்ட் டாஸ்க்ல பண்ணீங்க? ஏதாவது ஒரு டாஸ்க்ல பண்ணி ஆகணும். ஏமா, கோர்ட் டாஸ்க் நாங்க கொடுக்க போறோம்னு உங்களுக்கு தெரியாது. இந்த டாஸ்கை தவிர எஃப்ஜே நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்னா இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு கேமராஸ் இருக்கு. நீங்க லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு கானா வினோத்தோட முகத்திலே கிழிக்க போறோம்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் உங்களுக்கு இடம் இருந்துச்சு இல்ல. அப்ப இதையும் நீங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துலயோ ஒரு தனிநபர்கிட்டயோ இல்ல மொத்தமாவோ சேர்த்து பேசணும்னு நினைச்சிருந்தா பேசியிருக்கலாம்ல. பேசியிருக்கலாம் சார். எதுக்கு இந்த டாஸ்கை சூஸ் பண்ணீங்க? ஏதாவது ஒரு டாஸ்க்ல அவனை உட்காருங்க. அதுல திட்டியாச்சா? இப்ப பாருங்க சேதனோட பிரில்லியன்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் என்ன சொன்னாரு, நீங்க எல்லாம் 5% தான் அந்த டாஸ்க் விளையாடுங்க, 95% மிஸ் பண்ணிட்டீங்க. இது ஒரு ஒரிஜினல் கோர்ட் மாதிரி கொண்டு போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.
அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு, இது ஒரிஜினல் கோர்ட் மாதிரியே இல்ல, ஒரு கோர்ட்ல அப்படி எந்திரிச்சு கத்த மாட்டாங்க, நான் கத்துறீங்க, ஒரு கோர்ட் மாதிரி நடத்தணுமா இல்லையா டாஸ்க, அப்படி ஒரு ஒரிஜினல் கோர்ட் மாதிரி நடத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். கோர்ட் மாதிரி இதை பண்ணணுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, அவரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜட்ஜு கிட்ட போய் எப்படி சண்டை போடுவேன், அமித் உண்மையான ஜட்ஜா இல்ல. சோ செகண்ட் பாயிண்ட்ல அவருக்கு இது ஒரு கோர்ட் மாதிரி, ஒரிஜினல் கோர்ட் மாதிரி நடந்திருக்கணும் இந்த டாஸ்க்ங்கிறது இது. இப்போ எஃப்ஜே கிட்ட வரும்போது, எஃப்ஜே நீங்க ஏன் ஆதிரைய வாதாட விடல, ஏன் கேஸ ஒத்துக்கிட்டீங்க, ஏன் ஒத்துக்க கூடாது, ஏன் ஒத்துக்க கூடாது, ஒத்துக்கிறாருன்னா அவர் சைடுல தப்புன்னு அவர் ஏத்துக்கிறாருன்னு அர்த்தம். சேது போட்டு ஒலப்புறான் தான், என்ன சொல்லணும்னு அவருக்கே தெரியல, ட்ராக் அவுட் ஆஃப் ட்ராக் ஆயிருச்சு, அதான் அவுட் ஆஃப் ட்ராக் ஆயிருச்சு. தான் என்ன பேசுறோம் ஒண்ணுமே அவருக்கு புரிய மாட்டேங்குது, தான் என்ன பேசுறோம்னு அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவர் கேட்கிறாரு, பெரிய புத்திசாலித்தனமா விளையாண்டதா நினைப்பா, லாயர் யாரு, விக்ரம். என்ன விக்ரம், கேஸ்ல தோத்துட்டு உள்ள போய் கொண்டாடுறீங்க, ஏன் கொண்டாடக்கூடாது, நீங்க தானே, இது டாஸ்க் தானே, இது ஒரு டாஸ்க் இல்லாம லிவிங் ஏரியாவுல எல்லாரையும் கூப்பிட்டு ஆதிரை ஒண்ணு சொல்லி இவர் டக்குன்னு சாரிமா மன்னிச்சது சரியா ஆளை விடு அப்படின்ட்டு உள்ள போயிட்டு ஏதோ பெரிய பாயிண்ட் பேச வந்தா உடைச்சிட்டோம்ல அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் சரி, ஏன்னா அது டாஸ்க் இல்ல எஃப்ஜே, உங்க மேல ஒரு அலிகேஷன் வச்சு அவங்க மனசுல இருக்கிறத கொட்டுறதுக்கு வந்திருக்காங்க. லிவிங் ஏரியாவுல கூப்பிட்டு அவங்க கேட்டா நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது கடமை. ஒத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களை எப்படி எக்ஸ்போஸ் பண்றது, நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் வந்து இந்த கேஸுக்கு சரி. ஒரு கோர்ட் டாஸ்க்ல ஒரு பர்சனல் இஷ்யூ எடுத்துட்டு வந்து அதை பேசும்போது டாஸ்க்ல நான் டாஸ்காக தான் விளையாடுவேன்னு அப்ப அவர் நினைச்சதுக்கு என்ன தப்பு இருக்கு, டாஸ்க்ல என்ன எக்ஸ்போஸ் பண்ண வந்தாங்க சார், டாஸ்க்ல நான் அதை உடச்சி விட்டேன் சார், ஆனா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எஃப்ஜே பண்ணது தப்பா, ஆனா அது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு, எங்களுக்கு அது பார்க்க நல்லா இருந்தது. இவர் சொல்றாரு அது பார்க்க நல்லாவே இல்ல, அவங்கள பேச விட்டுருக்கலாம் இல்ல, ஏன் சார் இப்பதான் வாய்கிலியா கோர்ட் மாதிரி கொண்டு போ, ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பேசக்கூடாதுன்னு கோர்ட்ல இருக்கிற சட்ட திட்டங்களோட கொண்டு வந்தீங்க, அதே மாதிரி அந்த கோர்ட்டுக்கு அதே சட்டம் இருக்குல்ல, குற்றத்தை ஒப்புக்கொண்டாரு மயிலானால் இதுக்கு மேல என்ன பண்றது. ஆதிரை கேட்டது கிடைச்சதா இல்லையா, ஆதிரை கேட்டது கிடைக்காம ஒரு குற்றத்தை ஒப்புக்கொண்டாருன்னா அப்ப நீங்க இதை டிஸ்கஸ் பண்ணணும். ஆதிரை அதுல தெளிவா எழுதிருக்கு, அவர் பிக் பாஸ் கேட்கிறாரு உனக்கு இதுக்கு என்ன தீர்ப்பு வரணும், எஃப்ஜே இது எல்லாத்தையும் ஒத்துக்கணும், பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும், அது ரெண்டும் நடந்துச்சா, அப்புறம் என்ன மயிருக்கு டிஸ்கஷன், என்ன மயிருக்கு டிஸ்கஷன், ஏன் சேதனா உங்களுக்கு மத்த விஷயம் எல்லாம் கோர்ட்ல நடக்கிற மாதிரியா நடக்கணும், இது மட்டும் கொஞ்சம் ஆதிரைக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து அவர் ஒரு விஷயம் கேட்கிறாரு பாருங்க, எனக்கு பக்குனுச்சு, சேதனா பெரிய இன்டெலிஜென்ட் கைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்றாரு எஃப்ஜே வந்தோடனே இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஆதிரை அவங்க மனசுல இருக்கிறத இப்ப கொட்டிட்டாங்களா, இல்ல சார் இன்னும் அவங்க மனசுக்குள்ள தானே இருக்கு, அவங்கள அதை கொட்ட விட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒத்துக்கிட்ட எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். யாருக்கு நல்லா இருந்திருக்கும்னு சொல்லு, ஆதிரைக்கு நல்லா இருந்திருக்கும். எஃப்ஜேட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்களேன், எனக்கு ஆமா தப்பு பண்ணிட்டேன், ஒரு டாஸ்கை யூஸ் பண்ணி என்ன என் சக கண்டெஸ்டன்ட் என்ன எக்ஸ்போஸ் பண்ணணும்னு வர்றாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், அவன் என்ன பண்ணுவான், அவன் பண்ணது சரியோ தப்போ நான் வரல, ஒரு டாஸ்க்குள்ள அவன் என்ன பண்ணலாம், ஒரு டாஸ்க்ல இப்படி ஒரு வழி இருக்குன்னா அதை தான் சார் தொடுவாங்க. நீங்க ஆதிரை கிட்ட கேளுங்க, டாஸ்க்ல எதுக்குமா பர்சனல் விஷயத்தை கொண்டு வந்தீங்க, உங்களுக்கு அந்த டாஸ்க்ல கிடைக்கல இல்ல, கானா வினோத்ர முகத்திரையை கிளிப்பேன்னு சொன்ன மாதிரி எஃப்ஜேக்காக ஒரு கூட்டத்தை கூட்டுங்க, எனக்கு இப்படி கோர்ட் டாஸ்க்ல ஒரு அநியாயம் பண்ணிட்டான், டாஸ்க்ல அவன் கேஸை உடைச்சிட்டான், இப்ப இங்க அவன் பதில் சொல்லி தானே ஆகணும், அவுட் ஆஃப் டாஸ்க் நான் வந்து கேட்கிறேன்னு சொல்லலாம். என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு டாஸ்க்குள்ள என்னை ஒருத்தன் டேமேஜ் பண்ணுவான்னு தெரியுமா, அவனை பேச விட்டுட்டு நான் ஒத்துக்கணுமா, ஏங்க நான் ஒத்துக்க போறேன், அவனை எதுக்கு நான் பேச விடணும், அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு லாயர் கோர்ட்ஸ் எல்லாம் தேவை இல்லையா, நான் ஒத்துக்க மாட்டேன்னா அவனை பேச விடலாம், நானும் பேசுவேன், சண்டையை போட்டு ஒரு தீர்ப்பு வரலாம், நான் தான் ஒத்துக்கிறேனே. ஆக்சுவலி தட்ஸ் a brilliant move மிஸ்டர் விஜய் சேதுபதி, அது விக்ரம் கொடுத்த ஐடியா தான். டாஸ்க்ல இட்ஸ் a brilliant move, ஒரு செஸ் காய் நகர்த்துற மாதிரி செம செக்மேட் அது. ஆனா ஆதிரையில மனசுல இருக்கிறது வெளியே வரல, ஆதிரைக்கு அநியாயம் நடந்துருச்சுன்னா நடந்துருச்சுதான், ஆனா டாஸ்க்குள்ள நடந்துச்சு, அதை தான் நான் சொல்றேன். எஃப்ஜே பண்ணது தப்பு சரின்னு நான் பேச வரல, தப்பா சரியான்னு கேட்டா தப்பு தான், டாஸ்க்குள்ள அது சரி. நம்ம கூட என்ன ஜன்னலா தான் விளையாடிட்டாங்க. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வதி அவங்க ஒரு வசனம் சொல்றாங்க, சார் கமருதீன் கிட்ட நான் அப்பவே சொன்னேன் சார், இவனாலதான் கேஸ் தோத்துச்சு, என்னமா சொன்னீங்க, டேய் நம்ம ஜெயிக்கணும்னா லோயரா என்ன வேணாலும் பண்ணலாம்டான்னு சொன்னேன்டா, அப்ப அந்த சேதுபதி நியாயத்தரசு சேதுபதி வர வேண்டியதானே, அது எப்படிமா லோயரா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களான்னு கேட்கலாம்ல. இப்ப விக்கல் சொல்லுவாருல்ல, ஒரு லோயரா என் கேஸை ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம் சார், என் கட்சிக்காரரை காப்பாத்த இதை பண்ணினேன், இந்த கோர்ட்டு மாதிரி எல்லாம் பேசாது, உண்மையான கோர்ட்டா எங்க அவர் கேட்கல, அவர் கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன்.
இதன் உண்மையான கோட்டா விக்ரம் அப்படின்னு கேட்டா இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உண்மையான கோட்டு மாதிரி கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏமா கத்துறன்னு கேட்டா ஆதிரை கேட்கும்ல, ஏன் லூசு பையல அவன் ஜட்ஜா அப்படின்னு கேட்டா என்ன சார் பண்ணுவீங்க? உங்களுக்கு தேவையான நேரத்துல மட்டும் அமித் ஜட்ஜா பாரு, கோட்டா பாரு. ஏன் விஜய் இது என்ன உண்மையான கோட்டா? அவங்கள பேச விட்டுருந்தாதான் என்ன, அவங்க ரிலீஃப் ஆயிருப்பாங்கல்ல. என்ன பேச போறா ஆதிரை? எஃப்ஜே நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் என்ன புகழ்ந்து பேச போறாவா? நான் அவரை விட்டு பேச விட்டு கேட்கறதுக்கு? ஆமா சார், நான் தப்பு பண்ண, ஆதிரை தப்பு பண்ணிச்சு, அதை பத்தி பேசியாச்சு, வெளியே போய் திருப்பி உள்ள வந்து அதுக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கியாச்சு, சாரி சொல்லிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அதை டாஸ்கில் கோர்ட்டுக்கு எடுத்து வந்தாங்க. டாஸ்கில் அவங்க விளையாடும் போது நானும் விளையாடினேன் சார். டாஸ்கில் அவங்க அதை யூஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடும் போது நானும் கேம் விளையாட தான் வந்திருக்கேன். அதை நான் உடைப்பேனா இல்லை பரவாயில்ல ஆதிரை பேசட்டும்னு நான் கேட்டுக்கிட்டு நிற்பேனா சார்? நான் கேட்குறேன் சேதுபதி கிட்ட. அப்போ டாஸ்க் வைக்காதீங்க. டாஸ்கில் ஒரு இதை மூவ் பண்ணுன்னா நானும் மூவ் தான் சார் பண்ணுவேன். ஆதிரைக்கு மட்டும் கோட் டாஸ்க்கு, எனக்கு இது வேற டாஸ்கா? எல்லாம் ஒரு டாஸ்க்குள்ள தானே இருக்கும். டாஸ்கில் பண்ணால் டாஸ்கால தான் சார் அடிக்க முடியும். மோரோவர் இதில் நான் ஜெயிக்க கூட இல்லையே, புத்திசாலித்தனமா தோத்து போயிட்டேன். ஜெயிச்சவங்கிட்ட வந்து பேசினாலும் பரவாயில்ல, அநியாயம் பண்ணி ஜெயிச்சிட்டீங்க எஃப்ஜேன்னு. நீ ஏன்டா தோக்கலாம்? அவளை பேச விட்டு தோக்க வேண்டியதானே? என்ன ஹோஸ்ட் நீங்க? அந்த இடத்துல கண்டென்ட் மிஸ் ஆகுதுன்னு யோசிச்சு அதை தெரியல. கண்டென்ட் மிஸ் ஆச்சுன்னு யோசிச்சா அதை சொல்லுங்க. எஃப்ஜே நீங்க அப்படி கண்டென்ட் மிஸ் ஆகுது எஃப்ஜே, ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கலாம் இல்ல? எஃப்ஜே கேப்பர்ல எப்படி கொடுப்பேன்? என்னைய டேமேஜ் பண்ணுதுன்னு தெரிஞ்சு அந்த கண்டென்ட் எப்படி கொடுப்பேன் நான்? ஏன் நான் கொடுக்க முடியாது. உலகத்துக்கும் விக்ரம் வந்த சீன் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு நீங்க சொல்லலாம் உன் மைண்ட் சரியில்லை அப்படி பண்ணி, எனக்கு அதை பார்க்கும்போது பிரில்லியன்ட் மூவா தெரிஞ்சது சார். உங்களோட லாயர் அதை யோசிச்சிருக்கணும். அவன் டக்குனு குத்தத்தை ஒப்புக்கிட்டான்னா என்னடி பண்றது? யாரையும் விசாரிக்க முடியாது இல்ல? அப்படி நீங்க யோசிச்சிருக்கணும். கோட் டாஸ்க் இல்ல இது, டாஸ்க் இல்ல. அப்ப அப்படித்தான் யோசிக்கணும். நீங்க அப்படியே யோசிக்கல, அப்போ நீங்க எதை டாஸ்கா பார்க்கல. அப்படியெல்லாம் யோசிச்சாதானே அது டாஸ்க். இவனை எக்ஸ்போஸ் பண்ணுவோம், ஒரு நல்ல சான்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். விக்ரமுக்கு கொஞ்சம் எலி புழுக்க மாதிரி மூளை இருந்திருக்கு. மச்சா அவனை எக்ஸ்போஸ் பண்ண பாக்குறாளுங்க, என்னடா பண்றது? ஒத்துக்கடா. உண்மையான லோயரும் அப்படித்தானே பண்ணுவாங்க. அந்த கேஸ்ல இருந்து நல்லவனை கட்டணும், அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும், என் கட்சிக்காரர் தப்பிக்கணும்னா நீ ஒத்துக்க. மன்னிப்பு தானே கேட்க சொல்றாங்க, மன்னிப்பு கேட்டு தண்டனை அனுபவிச்சாச்சு இல்ல? இப்ப அவங்க எதையும் நோண்ட முடியாது. அவங்க அப்ப ஆதிரையோட எண்ணம் வந்து இவர் சாரி கேட்கணுங்கிறது இல்ல, அதை நோண்டணுங்கிறது தானே. அப்ப அதை கேளுங்க ஆதிரை கிட்ட, நீ எதுக்குமா அந்த கேஸ் போட்ட? நீங்க அப்ப என்ன சொல்லிக்கணும்? பிக் பாஸ் உனக்கு என்னமா தீர்ப்பு வேணும்? எனக்கு அவன் சோரெல்லாம் கேட்கக்கூடாது பிக் பாஸ், அவனை நோண்டணும், இதான் எனக்கு தீர்ப்பா வரணும்னா நோண்டி இருப்பாங்க. எஃப்ஜேஎம்ல நீங்க பழி போடுறதுக்கு லீகலி ஒரு ஓட்டையும் இல்லை. இங்க ஆதிரைக்கு என்ன வேணும்? சாரி கேட்கணும், தப்பு ஒத்துக்கணும். கேட்டாச்சா? அப்புறம் எதுக்கு வாதாடணும்? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப அவங்க மனசுல இருக்கிறது வெளியே வந்துருச்சா, அதுக்கு நாங்க என்ன பண்றது? அவங்க மனசுல இருக்கிறத கொட்டுறதுக்கு அந்த டாஸ்கா? இல்ல இது கொட்டுறது டாஸ்க் இல்ல சார், கோர்ட் டாஸ்க். கோர்ட் டாஸ்க்னு ஒன்று வச்சுக்கிட்டு நீங்க கேட்ட கேள்வி சார், எனக்கு பக்கத்துல இருந்து தான் உங்களுக்கு முத்தம் கொடுத்துருப்பேன். நான் முத்தம் கொடுக்குற மாதிரி கடிச்சு வச்சிருப்பேன். என்ன கேட்கிறாரு எஃப்ஜே? எப்படியும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, அவங்களை கொஞ்சம் பேச விட்டுட்டு அதை ஒத்துக்கிட்டு இருக்கலாம்ல. அது நிஜம் இல்ல தானே, டாஸ்க் தானே. ஈவன் தோ நிஜமாவே இருக்கட்டும், அவங்கள டாஸ்க்னு வச்சுக்குவோம். அவங்கள பேச விட்டா நான் எதுக்கு ஒத்துக்கணும்? நான் ஒத்துக்க போறேன்னா அவங்களை எதுக்கு பேச விடணும்? எஃப்ஜே பண்ணது தப்பு, விக்ரம் பண்ணது தப்பு. விஜய் சேதுபதி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம ஓடிட்டாங்க. ஏன்னா டேரக்டர் சொல்லிக்கிறார், சார் தப்பா போது உள்ள வாங்க சார், ஓடி வாங்க சார். ஓடிட்டாரு. ஓடி வந்ததுக்கு அப்புறம் உள்ள இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி வர்றாரு, உள்ள அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிட்டாங்க. சார் சார் ஐயோ உளறிட்டான் சார், இப்படித்தான் சார் பேசணும், இதுதான் ஐயோ முன்னாடியே சொல்ல வேணாம். போயிட்டு பூனை மாதிரி வர்றாரு. இப்ப குரல் எல்லாம் எஃப்ஜே உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை, அதுக்குள்ள எல்லாம் நான் தலை போடல, இதை இப்படியும் அணுகி இருக்கலாம் அப்படின்னு ஒப்பீனியன் சொல்றேன். சார் ஒப்பீனியன் வந்து உங்க கருத்து. ஒப்பீனியனை சொல்லும் போது அதை மற்றவங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்க இஷ்டம். உங்க ஒப்பீனியன் சொல்லும் போது நீங்க ஹாஷா எல்லாம் பேச முடியாது. நீங்க ஒரு விஷயம் இது தப்புன்னு சொன்னா ஹாஷா பேசுங்க, நீ பண்ணது சரின்னு சொன்னா ஹாஷா பேசலாம். இது தப்புன்னு சரி, அதுக்குள்ள நான் வரல, இப்படியும் கொண்டு போயிருக்கலாம்னா கத்தாத. எஃப்ஜே கிட்ட ஆதிரை கிட்ட கத்தாத. நீங்க பண்ணது நல்லா இல்ல, இதை இப்படியும் பண்ணிருக்கலாம், ஷோக்கு நல்லா இருந்திருக்கும், முடிஞ்சு போயிருக்கும். எஃப்ஜே அவங்கள கொஞ்சம் பேச விட்டு இது பண்ணிருக்கலாம்ல. இது என்னோட ஒப்பீனியன் எல்லாம் அடக்கிட்டு பொத்திக்கிட்டு சொல்லணும் தம்பி. ஒப்பீனியனுக்கு வந்து கத்தக்கூடாது இல்ல. அதான் இப்ப அவங்க விக்ரம் எழுப்பி அவர் எதுவும் கேட்கலையா, நீ எதுக்கு அந்த மாதிரி ஐடியா கொடுத்தாரு? கேட்டாரு. அப்ப அவர் பத்தி சொல்லிருப்பாரு, சொன்னாரு. தப்பா சொல்றாரு, எப்பயுமே நீங்க சரியா இருக்க முடியாது விக்ரம். இது வந்து பெரிய பிரில்லியன்ட் விஷயம் பண்ணுன மாதிரி நீங்க போய் கொண்டாடிக்கிட்டு வேற இருக்கீங்க.
விக்ரம் வாயாலேயே ஆமா சார் நான் பண்ண தப்பு தான் மன்னிச்சுக்கங்கன்னு இப்படி கையை தூக்கி கும்பிட வச்சுட்டாரு. நமக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அது நல்லா. வெளியே தெளிவா சூப்பரா அவர் பேசுறதுக்கெல்லாம் ரசிகனா இருந்தேன் நானு. இப்படி வந்து குழப்பிக்கிட்டு உள்ள போய் அவன் சொல்லி கொடுக்கறத தப்பா கேட்டு வந்து இங்க உளறி என்ன ஸ்டேஜ்ல பேசினாலும் நல்லா இருக்கும். எவ்வளவு அந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் பேசுங்க, உளறிக்கிட்டு இருக்கீங்க இந்த எபிசோட்ல வந்து. இதுக்குதான் சொல்றது, காசை மட்டும் வாங்கி ஜோபியில போடக்கூடாது சார், அதுக்கு ஏதாவது வேலை இருந்தா அதையும் பார்க்கணும். எபிசோட பாருங்க. இப்ப நான் 4 மீம்ஸை மட்டும் பார்த்துட்டு லைவ் என்னால பார்க்க முடியாது. 4 மீம்ஸை மட்டும் பார்த்துட்டு எபிசோட் பார்க்காம வந்து ரிவ்யூ பண்ணட்டா எப்படி வளர வேண்டாம் தப்பா எவ்வளவு கமெண்ட்ஸ் வரும். எபிசோடு பாத்தியா இல்லையா நீ? அதுக்கு தான் அது அங்க நடந்துருச்சு இல்ல, நடக்காத மாதிரி பேசுற, இங்க நடந்த மாதிரி பேசுற, எப்படி திட்டுவாங்க. இப்ப அது மாதிரிதான் நீங்க பண்றீங்க. 2 மீம்ஸை மட்டும் பார்த்துட்டு வந்து ஹோஸ்டே பண்ண வந்துட்டீங்க. அதுல ஒண்ணு சொல்றாரு எஃப்ஜே, உங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி பட் யூ மிஸ்ட் இட். எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி? அசிங்கப்படுறதுக்கா? ஏங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணணுங்கிறது தாங்க ஐடியாவே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆதிரைக்கு, ஆக்சுவலி ஆதிரை தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒழுங்கா வாதாட தெரியல. நம்ம இப்படி ஒரு காய் நகர்த்துறமே, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து காய் எப்படி வரும்ங்கிறத யோசிச்சிருந்தா வேற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி எஃப்ஜே மோத்திரையை கிளிக்கிறதுக்கு, அதை மிஸ் பண்ணது ஆதிரை. ஆனா நீங்க யாருக்கு வசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எஃப்ஜே வெரி வெரி சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ, யூ மிஸ்ட் இட். என்னம்மா இருக்கு அவன் பேசாமலே என்ன பேசுறது? ஐயா அண்ணா உளறிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அடுத்த வாரமாவது எபிசோட பாருங்க. இவர் 70 எபிசோடே நான் பார்க்கல, மிச்சம் 30 எபிசோட் பார்த்துருக்கேன். போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இன்னைக்கு தமிழ்ல நீங்க இதை மட்டும்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி பிரேக்குக்கு போயிட்டாரா. பிரேக்குக்கு போகும்போது அரோரா ஆதிரை கிட்ட, நீ இப்ப சொன்னதை சொல்ல வேண்டியதானடி, ஏன்டி சைலண்டா இருக்க அப்படின்ட்டு, இரு நான் சொல்றேன் அப்படின்னு அந்த பேசி முடிச்சாச்சா. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வர்றாரு. வந்த உடனே சார் என்னம்மா அரோரா மறுபடியும் கிண்டுது. பட் அரோரா சொன்னது ஓகே, அது சரி சார். அன்னைக்கு நீங்க உங்க கேஸ்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் உங்க பிளான்ல தோத்துட்டீங்க, லட்டுல வச்சேன்னு நினைச்சேன், அதாவது நட்டுல வச்சேன், உங்க முகமே சுருங்கி போச்சுங்கிற மாதிரி பிரேக் பண்ணிட்டு இருந்தாரு சார் இந்த கேஸ்ல ஜெயிச்சுட்டு. அப்போ நான் ஏதோ அவர்கிட்ட கேட்டேன் சார். கேட்கும்போது இங்க பாரு, நான் அவளை பாவம் பார்த்து தான் நான் கேஸ்ல தோத்தேன். அவளை பத்தி ஒரு 10 விஷயம் நான் இப்ப சொன்னேன்னு வச்சுக்க, அவ கரியரே காலி. எங்க ஒரு விஷயம் சொல்லுன்னு ஒரு விஷயம் சொன்னாரு சார். அப்புறம் ஒரு 10 விஷயம் அவளை பத்தி நான் சொன்னா கரியர் காலின்னா அது என்ன சார் 10 விஷயம்? மக்கள் வந்து fill in the blanks பண்ண மாட்டாங்களா சார்? அப்படி சொன்னீங்களா எஃப்ஜே? ஆமா சார், ஏதோ ஒரு கோவத்துல அவங்க ஏதோ கேட்கும்போது அப்படி சொன்னேன் சார் அப்படின்னா அது தப்பு தானே? என்ன பெரிய ஜோசியக்காரனா 10 விஷயம் சொன்னா கரியரே காலி ஆகிற அளவுக்கு என்ன 10 விஷயம் சொல்லுவாங்க? அது வந்து பர்சனல், அதை வெளியே தான் வச்சுக்கணும் அவங்க. இந்த மிரட்டுறது உருட்டுறதுல நீ வெளியே வச்சுக்கணும். இதெல்லாம் இங்க பேச முடியாது தம்பி. 10 விஷயத்த சொன்னா கரியரே கால, நீ பெரிய லாடா இருப்ப போல இருக்க. ஒரு 10 விஷயம் 10 விஷயம் தெரியுற அளவுக்கு எதுக்கு அவளோட பழகுற? தெரியுது இல்ல, கரியரே காலி பண்ற அளவுக்கு 10 விஷயம் இருக்குன்னு, அப்ப எதுக்குடா பழகுற? நீ கண்டென்ட்டுக்காக பழகி போட்டு அதான் எல்லாம் தெரியுது, வாய மூடு, இந்த பேப்பர் ரவுடி வேலையெல்லாம் இங்க காட்டாத. அது தப்பான முயற்சி. அந்த கிளியெல்லாம் அவருக்கு இதுக்கு தான் விழுந்துருக்கும். அப்போ எஃப்ஜேக்கு வந்து அவர் அரோராக்கு பாராட்டார். வெரி குட்மா, சூப்பராக பேசுறீங்க. இந்த அரோராவை தான் தட்டி எழுப்பி எங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. அப்போ நான் அரோரா கிட்டே ஒன்று சொல்றேன். அரோரா அவர் இப்போ த்ரெட்னிங் பண்றாரு, அவர் பிளாக்மெயில் பண்றாருங்கிற வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஆளை போட்டு கொடுக்க தெரியுதுல உனக்கு, இதை விட மோசமா கமருதீனும் பண்றான் த்ரெட்னிங் பிளாக்மெயில் எல்லாம். நீ அதையும் போட்டு கொடு. எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டே அப்போ உங்களுக்கு இருக்கு. இல்ல ஒரு சார்பு மட்டும் போட்டு கொடுக்கறது நல்ல கேமா இருக்காது இல்ல. இப்போ கமருதீன் உன் ஃப்ரெண்டா, போட்டு கொடுக்க மாட்டியா? நாங்க போட்டு கொடுப்போம்ல, நாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதான் பெரிய பிரச்சனை. இல்லாட்டி இந்நேரம் நல்லா ஷோவை பத்தி நல்லா சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா வியானா எவிக்ட் ஆகி போயிருச்சு. வியானா தான் எவிக்ஷன் சொல்லியாச்சு. போயிட்டு உள்ள வந்தோடனே எஃப்ஜே அரோராக்கு கொலை வைக்கிச்சு. நான் என்ன சொன்னேன்? அது நம்ம பர்சனலா அங்க பேசினது இங்க எடுத்து வந்து பேசுற என்ன இது அது இதுன்னு பேசும்போது அதுல ஒரு பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி வந்தாரு. அரோரா என்னம்மா பிரச்சனை? இல்ல சார், அவர் இப்படி சொன்னதை உங்ககிட்ட சொல்லிட்டேனா? எஃப்ஜே, அவங்க என்கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுங்கிறத டிசைட் பண்ணதுக்கு நீங்க யாரு? அதோட அவ்வளவு கேமராக்கு முன்னுக்கு தானே பேசினாரு. அதான் இதுல இந்த வீட்டுக்குள்ள என்ன சார் மயிறு பர்சனலா பேசணும். இடம் எங்கன்னா பார்வதிட்ட கேளுங்க. பார்வதிக்கு நிறைய இடம் தெரியும். நான் சொல்றேன், பிளைண்ட் ஸ்பாட் நிறைய இருக்குங்களா, பார்வதிக்கு கேளுங்க. ஏமா நாங்க பர்சனலா கொஞ்சம் பேச போறோம், எங்க போறது, நேத்து நீ எங்க போன? அவரு கரெக்டா சொல்லு, நேத்து அங்க இருந்தா 2 நிமிஷம் தான், அதுக்கு மேல அந்த நாய் கத்து மேல இருக்கு, பேரை சொல்லி கூப்பிடுவேன், அதுக்குள்ள அங்க போயிட்டு வந்துரு, இந்தா இதுக்குள்ள போ, அந்த கிச்சன் பேண்ட்ரி கீழே இருக்குல்ல அதை திறந்து உள்ள போ, கரப்பாம்பூச்சி தொல்லை 1.5 நிமிஷம் தான் இருக்க முடியும், அதுக்கும் அந்த நாய் கத்துவா மேல இருந்து பாருங்க.
அப்புறம் அங்க போ இங்க போகணும். பார்வதி ஒரு 4 இடம் பார்த்து வச்சிருக்கு. ஸோ பார்வதி கிட்ட கேளுங்க. நீங்க கேமராக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு அது பர்சனலா பேசுனது இங்க பேசணும் அங்க பேசணும், வீட்டுக்குள்ள மயிறு பர்சனல்னு ஒண்ணு இல்ல சார், சரியா? அப்புறம் அந்த பொண்ணு என்ன பேசணும் பேசக்கூடாது நீங்க சொல்லக்கூடாது, ஏன் என்ன பத்தி பேசணும்னு சொல்லக்கூடாது, என்ன அது அவங்களோட கேம். ஸோ மூடிக்கிட்டு இருங்க. உங்களோட அந்த ஒரு மிரட்டல் துணி அந்த துணியெல்லாம் நீங்க வேற எங்கேயாவது தான் வச்சுக்கணும். அப்போ அவர் சொல்றாரு, இப்ப நான் துஷாரை பத்தி உங்ககிட்ட பேசினா ஹர்ட் ஆகுது பேசாதன்னு சொல்றீங்க இல்ல, அப்ப நான் எனக்கு இதை பத்தி பேசாதன்னு சொன்னா அதை நீங்க எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னு FJ கேக்குறாரு. துஷாரை பத்தி நீங்க பேசுறதுக்கு அந்த பொண்ணு துஷாரை மிரட்டவோ துஷாரை பத்தி என்கிட்ட ஒரு 10 விஷயம் இருக்கு சொன்னா கரியரே க்ளோஸ் ஆகும் திமிரெல்லாம் பேசல, நீங்க அப்படி பேசியிருக்கீங்க. அத வெளிச்சத்துக்கு போட்டு காட்டணும். இவன் த்ரெட்டன் பண்றான் சார்னு போட்டு காட்டணும் சார். அதெல்லாம் நீ எப்படி சொல்லலாம் சொல்லுவான். நீ என்ன 10 விஷயம் 15 விஷயம் அடிக்கிட்டு போற. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, என்ன சார் துஷார் இன்னும் எத்தனை நாளைக்கு சார் அந்த பொண்ணு கிட்ட துஷாரை பத்தி பேசிக்கிட்டே இருக்க போறீங்க, அந்த அந்த வீட்டுக்குள்ள இல்ல எத்தனை நாள் சார் பேசிட்டு இருக்க போறீங்க. சரி சொல்லலையா உனக்கு டீம் காதுக்குள்ள சொல்லலையா துஷாரை பத்தி FJ மட்டும் இல்ல கமருதி இருந்தா நிறைய பேசியிருக்காருங்க. கமருதி அந்த பக்கத்துல உட்காந்துருக்காரு, கேளுங்க தைரியம் இருந்தா. கேட்க மாட்டீங்கல, ஏன் இப்படி வச்சு பேசுறேன்னா நான் சொல்லதான் அந்த அவளோட காதுக்கு போய் எழுதான்னு பார்ப்போம். FJ மட்டும் தான் இப்ப துஷாரை பத்தி பேசின மாதிரி FJக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க FJ அப்புறம் யாரு கமருதீன், இனி அந்த துஷார் வெளியே போன துஷாரை பத்தி இவங்களாலதான் அவங்க போனாங்க அவங்களாலதான் இவங்க போனாங்கன்னு பேசக்கூடாது, சரியா? அப்படி சொன்னீங்கன்னா இதே சொல்ல மாட்டீங்க, அப்படி சொன்னீங்கன்னா அப்படி ஆதிரைகிட்டேன்னு சொல்லிருங்க. வாட்டர்மெலன் வெளியே போனதுக்கு காரணம் இவர் தான் திருப்பி கானா கிட்ட வாட்டர்மெலன் பத்தி பேசக்கூடாது, வெளியே போனவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிருங்க. அங்க சொன்னா இங்க சொல்லணும். இதெல்லாம் தெரியணும்னா முதல்ல நீங்க ஷோ பார்க்கணும். நீங்க அதை பார்க்க மாட்டீங்கல்ல. அப்ப ஆமா ஓ வாட்டர்மெலன் வெளியே போயிட்டாரா அப்படி கேட்பீங்க. துஷாரா யாரவே கேட்பீங்கல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஷோலாம் முடிஞ்சு போயிட்டாரு. போனா திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் கொலைவிக்குச்சு. சாட்டர்டே எபிசோட்ல சேதுபதி ஏதோ கேட்ட கேள்விக்கு திவ்யா வந்து இன்டைரக்டா ஏதோ பேசுறாங்க என்னைய பத்திங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. அப்ப திவ்யா வந்து என்னைய பத்தி பேசியிருக்காங்க, நான் அதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அட்ரஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா மட்டும் எந்திரிச்சு நிக்காம கடகடன்னு போறாங்க. சாண்ட்ரா நீங்க என்ன பத்தி பேசிருக்கீங்க, நான் உங்களை பத்தி தான் பேசணும் அட்ரஸ் பண்ணணும்னு, இப்ப நிக்க முடியாது எனக்கு அப்படின்னு குடுகுடுன்னு ஓடிடுச்சு. அப்ப கானா வினோத் ஏங்க ஒரு 2 நிமிஷம் என்னங்க நீங்க அவங்கள பத்தி பேசிருக்கீங்க, அவங்க உங்ககிட்ட கேட்கறாங்க, ஒரு 2 நிமிஷம் நிக்க முடியாது அவங்களுக்கு. இன்னொன்னு அவங்க விறுவிறுன்னு போறாங்க. பாருவீங்க வா உள்ள போனோன்னு, எனக்கு இங்க என்ன பிரச்சனை, எனக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கு தெரியாது அவங்களுக்கு. ஏமா அவங்களுக்கு எப்படி தெரியும்? வரும்போது என்ன சொல்லணும், திவ்யா கொஞ்சம் இருங்க பாத்ரூம் போயிட்டு வாரன்னு கூட சொல்லல, பீரியட்ஸ்னு சொல்ல வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணனும் அப்புறம் அதுவும் தேவையில்ல. இப்போ என்ன இப்படி பேசணுமா 2 மினிட்ஸ் பாத்ரூம் போயிட்டு வந்து அவ்வளவுதான், இப்ப நிக்க முடியாது அப்படின்னுட்டு எனக்கு பீரியட்ஸ் தெரியுமா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க என்ன ஞான கண்ணா வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அப்படி ஞானாதிசயில பாக்குறதுக்கு. ஓ இவங்க நிக்க மாட்டேன்னு போனா ஓ இதான் பிரச்சனையான்னு பாக்குறதுக்கு. அவங்களும் உங்களை மாதிரி மனுஷன் தானேமா. நீங்க கேட்கறது எப்படி தெரியுமா இருக்கு, கமல் சார் கேட்ட மாதிரி எனக்கு இப்ப அடிக்குது எங்க அடிக்குது பாப்போம். உனக்கு அடிச்சா எனக்கு அப்படிதான் தெரியும். நீங்க தான்மா சொல்லணும், ஏங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குது அப்புறம் பேசலாமா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுங்களேன். இப்ப எல்லாம் நிக்க முடியாதுன்னு குறுகுறுன்னு போனா நம்மளே நினைச்சுக்கணும், ஓஹோ இவங்களுக்கு ஏதோ சொல்ல முடியாத பிரச்சனை தான் போறாங்க. உடனே கானா வினோத் பக்கம் திரும்பிட்டாங்க. இந்த வீட்டுல எல்லாம் பொம்பளை இல்ல இருக்காங்க, கக்குஸ் போறேன்னா சொல்லிட்டு போவாங்க கக்குஸ் போறேன்ட்டு. உன்ன மாதிரி ஓடி போட்டு அங்க போய் உட்காந்து பேச மாட்டாங்க. மேடம் உங்களுக்கு உங்க புருஷனுக்கு இதே வேலையா, கதவை திறந்து வைக்கிறேன் போய் பொண்டாட்டியை கூட்டு வா அப்படின்னு உங்க புருஷனும், இந்த ஆள் வீட்டுல பொம்பளைங்க இல்லையாங்கிறதான் நீங்க என்ன உங்களுக்கு இந்த குடும்பத்தை பத்தி பேசுறதுனால உங்களுக்கு என்ன 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம்? எல்லார் வீட்லயும் பொம்பளைங்க இருக்காங்க தான், கக்கிஸ் போறேன்னா சொல்லிட்டு போவாங்க. கானா வினோத்துக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, அவரோட மைண்ட் வாய்ஸ் இவங்க இந்த ஆள் வீட்டுல பொம்பளை இல்லையா, ஏன் பொம்பளை மட்டும் தான் கக்கிஸ் போகணுமா, ஆம்பளைங்க எல்லாம் கக்கிஸ் போக கூடாதா அப்படி அவர் நினைச்சிருப்பாரு. எனக்கு அப்படி தோணுச்சு. உடனே இப்ப வருவாங்க சாண்ட்ராவோட ஒரு மாச பிரச்சனையை வச்சு நீங்க நக்கல் பண்ணிக்கலாம், அதை பத்தி எல்லாம் நான் நக்கல் பண்ணல. அப்படி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் சொல்லணும், அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க சொல்லணும் உங்களை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க பாத்ரூம் போயிட்டு வரேன்னு. அது ஒரு பேசிக் மேனர்ஸ், பேசிக் கேட்டசி. திவ்யாக்கும் பதில் சொல்லல, அதை பத்தி கேட்டா கானா வினோத்தோட சண்டைக்கு போறது. கானா சும்மா விடுவாரா, உங்களுக்கு அறிவு இல்ல? கானா கேட்கறது எனக்கு அறிவு இருக்கு அறிவு இல்லங்கிறத நீ பேசாத, நீ கேட்காத. ஒருத்தங்க ஹவுஸ்மேட்ஸ் வந்து நீ அவங்க மேல பழி போட்டிருக்க, அதுக்கு கேட்கறதுக்கு 2 நிமிஷம் நிக்க முடியாதனால இல்ல 2 நிமிஷம் இருங்க 2 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு சொல்ல முடியாதா? அங்க போய் பார்வதிட்ட மட்டும் சொல்லுது எனக்கு பீரியட் தெரியுமா
நான் அங்க இருந்து கத்தி சொல்றேன், எனக்கெல்லாம் கேட்கலம்மா, பாதி பேருக்கு கேட்கல, எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுல ஒரு சண்டை. சாண்ட்ரா போடுற சண்டை வந்து லாஜிக்கே இல்ல. கடைசியா திவ்யா என்ன பேசினாங்களே இல்ல. அப்புறம் சாண்ட்ரா பார்வதி வந்து உட்கார வச்சிருச்சு. திவ்யா சொல்றாங்க இன்டைரக்டா பண்றாங்க, இன்டைரக்டா பேசுறாங்கன்னா யாருகிட்டயாவது நான் வந்து சாண்ட்ரா என் கூட பேசுறாள் இதான் காரணம் அதான் காரணம்னு சொல்லியிருக்கேனா, சாண்ட்ரா பத்தி தப்பா பேசியிருக்கேனா? இல்ல பேசல. அவங்க என்கிட்ட பேசாம இருக்காங்க, எனக்கு என்ன காரணம்னே தெரியலன்னு வருத்தப்பட்டிருக்கனே தவிர வேற எதுவும் நான் பண்ணல. முடிச்சிட்டியா, இதான் பிரச்சனையா, இதுக்கு நான் கக்கஸ்ல இருந்து அவசரமா வரணுமா அப்படி கேட்டா? ஏங்க நீங்க என் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருக்கீங்க, அதுக்காக நான் பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு பதில் சொல்ல முடியாது, எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன் பதில் சொல்ல மாட்டேன்? ஏன்னா இந்த வீட்டுல ரம்யா இல்ல. ரம்யா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? திவ்யா மேல பழி போட்ட, திவ்யா அதுக்கு இல்லங்குது, கிளாரிஃபை பண்ணு. இதை விட அவங்க குழந்தைகள் 2 புத்திசாலியா இருக்கு. அதான் நான் யோசிக்கிறேன். கத்துது, அந்த கத்து போது அந்த மூஞ்சி வந்து பார்வதியை விட கேவலமா மாறுது. ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணாத, அவங்க பயந்துக்குவாங்க. யாருடா அது இந்த குழந்தைங்களை பயமுறுத்துறது? நான் தான்டா. ஏமா உன் குழந்தைங்களை நீயே பயமுறுத்திட்டு, அதான் இந்த வீட்டுக்குள்ள நீ வந்ததுல இருந்து உன் குழந்தைங்களை பயமுறுத்தின ஒரே ஆளு நீ மட்டும்தான். ஆனா பழி மட்டும் எங்க மேல. எங்க குழந்தைங்களை பயமுறுத்தாதீங்க, இப்படி பண்ணாத. உங்க குழந்தைங்க மொத்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சாங்களாம், நீ மட்டும் வரும்போது அதை பார்த்து தான் அழுதுருக்காங்க. வெளியே போய் உங்க ஹஸ்பண்ட கேட்டு பாருங்க. எப்படி நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், எவன்டா அந்த குழந்தைங்களை பயமுறுத்தான்னு பார்த்தா நீதானா, நீ ஏன் பயமுறுத்தி விட்டு என்ன நியாயம் வேணாம். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, நம்ம சுபிக்ஷா கூட சொல்லுது, அவங்க மேல அலிகேஷன் வச்சிங்களா இல்லையா? சேதுபதி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். யாரை பத்தி சொன்னீங்க? அவளை பத்தி தான். அப்புறம் அவளை பத்தி ஏதோ பேசியிருக்கீங்க, அவ அதுக்கு அப்படி நான் இல்ல நீங்க தப்பா பேசுறீங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா கிளியர் பண்ணுங்க. எனக்கு அவகிட்ட பேச இஷ்டம் இல்ல, அவளுக்கு என்ன வேணும்? 3 நாளா என்கிட்ட சண்டை எடுத்துக்கிட்டே இருக்கா, வா வந்து என் தலையில யாரு? திவ்யா. அப்படிலாம் ஏற முடியாது. என்ன லாங்குவேஜ் இது? என்னங்க பேசுறாங்க, வந்து தலையில ஏற சொல்றாங்க, நான் எங்க அவங்க தலையில ஏறணும்? என்னங்க லாங்குவேஜ் இது? நான் இப்படிலாம் பேச மாட்டேன். இங்க பாருங்க சேண்ட்ரா, அதெல்லாம் கூடாது. இவ நீ காதை பொத்துனா பொத்துட்டு அன்னைக்கு இப்படி நடந்துச்சு, அப்படி நினைச்சு, இப்படி நினைச்சு, அப்படி நினைச்சு ஒருன்னு போயிட்டேன். இப்படியே போனீங்கன்னா சாண்ட்ரா ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நீங்க உள்ள வந்து ஒரு 4-5 வாரம் இருக்குமா, அதுல அந்த பிராங்க் பண்ணீங்களே ஒரு வாரம், அப்ப மட்டும்தான் அவங்கள பிடிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே நீங்க பார்வதியோட இதுல விழுந்துட்டீங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டே சொன்னாங்கல்ல, வெளியே இருந்து போகும்போது நீங்க என்ன சொல்லிட்டு போயிருக்கீங்க, பார்வதி பக்கமே போயிடக்கூடாது. ஆனா நீங்க பார்வதியோட இப்ப சேர்ந்துட்டு இருக்கீங்க. வெரி பேட் கம்பெனி. லைவ்ல போயிருக்கு போல, அதை எடுத்து இப்ப நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அமித், கமருதீன், எஃப்கே, கானா வினோத் 4 பேரும் அந்த ஜெயிலுக்கு பக்கத்துல பீன் பேக்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல கமருதீன் எதுவுமே பேசல, ஹி இஸ் ஜஸ்ட் சைலண்ட். கானா வினோத், எஃப்கே 2 பேரும் மெயினா பேசிட்டு இருக்காங்க என்னன்னா, இதுதான் சேதுபதியோட சக்சஸ், நம்ம கிடையாது. அவங்களே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சேதுபதி நீங்க 70 நாள்ல அச்சீவ் பண்ணது. இதுக்கு தான் வெளியே இருந்து உங்க ஃபேன்ஸா ஆகிய நாங்கள் படித்து கத்தினோம். ஒரு ரெஸ்பெக்ட்டுக்கும் ரோஸ்ட்டுக்கும் ஒரு தின் லைன் தான் இருக்கு. கமல் சார் அதுல அழகா டிராவல் பண்ணிட்டு வந்தாரு. ஆனா நீங்க அப்படி அந்த பக்கம் விழுந்துட்டீங்க. கானா வினோத், எஃப்ஜே எல்லாம் உங்களை ரோஸ்ட் பண்றாங்க. ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் பாரு, அதுக்கு எபிசோட் பார்க்கணும்ல. இது சொல்ல மாட்டாங்க அவருக்கு, இதை சொல்ல மாட்டாங்க. சொன்னா டைரக்டர் கேஸ் வரல. ஐயோ நீ தப்பா சொல்லி கொடுத்து அவங்க எல்லாம் திட்டுறாங்க, நக்கல் அடிக்கிறாங்க தெரியுமா, உட்காந்து சிரிச்சுக்கிட்டு. அதை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது. ஆனா அவங்களுக்கு வந்து எப்படி பேசுறீங்கன்னு சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா என்னைய விட டீசெண்டா தான் ரோஸ்ட் பண்றாங்க. அது உள்ள இருக்கனால எப்படி சொல்றாங்க, அவர் எங்க பேசவே விட்டா தானே, ஹோஸ்ட்ங்கிற ஒரு மரியாதைக்காக தான் நான் பேசாம இருந்தேன். எஃப்ஜே சொல்றாரு, நீ எந்திரிச்சு சொல்ல வேண்டியது எங்க கேட்கிறாரு. ஹோஸ்ட் நம்ம மதிச்சுதான் ஆகணும். கமருதீனுக்கு தெரிஞ்சு போச்சு, வாயா விட்டா அடுத்த வாரம் வச்சு செய்வாந்தாலும். சப்போஸ் இதை போட்டு காட்டிட்டாங்கன்னா இல்ல அவ சொல்ல கூட இல்லையா, அப்படி நான் பேசக்கூடாதுன்னு கூட சொல்லல. வேற நான் வாயை திறந்தாதானே பிரச்சனை, நீ பேசுன்னு உட்காந்துருக்கேன். வாய் திறக்கவே இல்லை. கானா வினோத்துக்கெல்லாம் அந்த கானா வினோத், எஃப்ஜே மோத்ல எல்லாம் நக்கல் சிரிப்பு. அவர் ஒரு நக்கல் சிரிப்பு. சேதுபதி யாரையும் பேச விட மாட்டேங்கிறாரு. எதில் அவங்களுக்கு நக்கல் வந்துருச்சு தெரியுமா, இவர் இப்படி தானே அவங்க ஒரு மட்டிட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த கோட் டாஸ்க்ல உளறிட்டாரு இன்னைக்கு. நீ அவங்கள பேச விட்டுட்டு ஒத்துக்கிட்டு இருக்கலாம்லன்னு கேட்டு அந்த பாயிண்ட்ல போச்சுங்க ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும். என்னையா இருந்தாலும் லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன். இல்ல இவங்களே உள்ளுக்கு இருந்து பேசுறாங்கன்றதுல நம்மளுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஹோஸ்ட் மக்கள் பிரதிநிதின்னு சொல்லிக்குவாங்க. ஒரு ஹோஸ்ட உள்ள இருக்கிறவங்க நக்கல் பண்ணா நமக்கு பத்தி வருமா வராது? என்னடா நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு
நம்ம இந்நேரத்துக்கு அவங்கள திட்டி இருக்கணும். சரியா சொல்றாங்கடா. ஏங்க கேமராவில் இது ரெக்கார்ட் ஆகும்ங்கிற பயம் கூட இல்லாம பேசுறாங்க உட்காந்து. ஏன்னா அது பார்வதி கொடுத்த தைரியம். நல்லா வரட்டும். பார்வதியை திட்டுறது இல்ல, கமருதீனை ரோஸ்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு அது ரோஸ்ட்டுங்க அப்படின்னு காட்டுறது. ஒரு ப்ராப்பர் தண்டனை கொடுக்கறது இல்ல, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்ல, ஒரு ரெட் கார்டு, ஒயிட் கார்டு, ப்ளூ கார்டு, வயலட் கார்டு, ஒரு கார்டையும் தூக்கி காட்டுறது இல்ல. நாளைக்கு சும்மா வீட்டுல எல்லாரும் வீட்லயும் கண்டிப்பா இருக்கும் சார், குட்டி எவ்வளவு சைஸ்ல தான் இருக்கும் சிம் கார்டு, அதையாச்சும் தூக்கி கொண்டு இப்படி ஆட்டுங்க சார் தயவு செஞ்சு. அந்த எல்லாத்தையும் இருக்குல்ல அந்த கார்டு, ஒரு ஒரு நிமிஷம் போன்ல இருந்து உருவி இப்படி ஆட்டுங்க. ஏதோ ஒரு கார்டை ஆட்டுனா இருப்பாங்க, சந்தோஷத்தை தான் நாங்க இருக்கோம். ஒரு கார்டையும் ஆட்டுறது இல்ல. உள்ள இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 2 பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்களா, அடுத்தடுத்த வாரத்துல எல்லாரும் பேசுவாங்க. சூப்பரா இருக்கும். இதே மாதிரி கொண்டு போவாங்க. இன்னொரு 4 எபிசோட் 5 எபிசோட் வருவீங்களா? ஆல்ரெடி நாரியாச்சு சார். அந்த லிமிட் எப்ப தெரியுமா இருக்கும்? அந்த ஷோவுக்கு நீங்க சுப்பீரியர் ஆகும், வெளியே பாக்குற ஆடியன்ஸ் உங்களை ட்ரோல் பண்றதும் ஓகே. ஷோவுக்குள்ளே உங்களை ட்ரோல் பண்ண வந்துட்டாங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்கு ஹோஸ்ட்? யாருக்கு ஹோஸ்ட்? அந்த நின்றாலே உங்களுக்கு பயம் வராது. அது வர மாட்டேங்குது. இவரை பார்த்தாலே கமல் சாரை பார்த்தா ரெஸ்பெக்ட் வரும். இவரை பார்த்தா வந்துட்டாய் ஆளு வெள்ளையங்கிரி, அப்படித்தான் வந்துட்டா வெள்ளையங்கிரி, உளர போற, பேச விட மாட்டேன், 8 மணிக்கு மேல பாட ஆரம்பிச்சா நம்ம விடாது, உளர்றேன், ஒண்ணும் தெரியாது, திணறான் அந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரஜன் இஷ்யூல இருந்தே பாத்துட்டாங்க. அந்த திணறினது கோட்டை கலட்டிட்டு நான் நாளைக்கு இல்ல அடுத்த வாரம் இல்லப்பா இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வர்றேன் அப்படின்னு எப்ப சோ நடக்குன்னே தெரியாம உளர்னது. பேசுறதுக்கு பாயிண்ட் இல்ல, தன் பக்கம் தப்பு இருக்குன்னா டக்குன்னு பிரேக்ன்ட்டு ஓடுறது. இன்னைக்கு 2ஆம் முறை அதை பண்ணாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கள முட்டாள் இல்லை தானே சார்? டிவியில எடிட்டட் ஃபுட்டேஜ் பாக்குற நமக்கே அந்த ஆளை பத்தி தெரியுதுன்னா அன்எடிட்டட் ஃபுட்டேஜ் பாக்குறவங்க சார் அவங்களுக்கு தெரியாது. ஒரு அளவுக்கு இதுதான் தப்பு இதுதான் ரைட்டுன்னு அவங்களுக்கும் தெரியும். இவர் அதை ஃபுல்லா தப்பா பேசினா அப்படிதான் நடக்கும். உளறிக்கிட்டு இருந்தா யாருக்கு தான் சார் தெரியாது. கண்டுபிடிச்சிட்டாங்க சார், அவங்க ரோஸ்டே ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார் நீங்க எங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம், அவங்க கிட்ட இருந்து எப்படி சார் தப்பிக்கலாம்? இப்போ இந்த ஷோவோட டைரக்டர் எவன் தானே தெரியல, இப்போ அதை போட்டு காட்டுறா செய்துக்கு எபிசோட் முடிகிற வரைக்கும் அவர் போட்டு காட்ட மாட்டாரு. என்னடா உங்க ஓலிக்கு எங்க அண்ணன் போலியாடா? எங்க அண்ணன் ஒரு 6 அடியில ஒரு ஊருகா அவரை வச்சு நக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். உள்ள இப்ப இந்த அவங்க பேசின ஃபுட்டேஜை நீ போட்டு காட்டுற, அவர் அடுத்த மாதம் வந்து வார்ன் பண்ணணும். நாங்க அவரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம், நீங்க பண்ணக்கூடாது. உழந்து விடு.